ஹீரோயின் வந்து அது கிறிஸ்டின்லாம் காமிச்சாங்க ட்ரெய்லரில் இதில் பாட்டில், அதெல்லாம் ஒன்றுமே வரல. எனக்கு ஒரு ராஜா மாதிரி நடிக்கனா ராஜா மாதிரி தான் நடிக்க முடியும். அது எந்த ஹீரோ தெலுங்கு ஆடியன்ஸ் ஓகே. ரெட்ரோ கேஜிஎஃப் 1011 இது மூணையும் அப்படியே கலந்து எடுத்திருக்காங்க. இல்ல ரெட்ரோ 2 தான். ரெட்ரோட சூப்பரா இருக்கு இந்த படம். சூப்பரா இருக்கு. நல்லா இல்லைண்ணா. ரெட்ரோ படத்தோட ரைட் வெர்ஷன் நல்லா இல்லை. படம் உட்கார முடியல, நல்லாவே இல்லை. என்னன்னா ரெட்ரோ கேஜிஎஃப் 1011 இது மூணையும் அப்படியே கலந்து எடுத்திருக்காங்க. நல்லா ஹீரோயின் இல்ல படத்துல இல்ல இல்ல. அது ஒரு பாட்டு இல்ல, அந்த பாட்டுக்கு தான் வந்தோம். அந்த பாட்டு இல்ல, பாட்டு எடுத்துட்டாங்க. படமே நல்லா இல்ல. டப்பிங் இருந்து மட்டும் என்ன பிரச்சனை? விஜய் தேவர்கொண்டா அவரு நல்லா நடிச்சிருக்காரு. பாடிலாம் செமையா ஏற்றிருக்காரு. வேற கதை எந்த மாதிரி கதை? ரெட்ரோ படத்தோட கதை தான், ஆனா கொஞ்சம் லைட் வெர்ஷன். கேஜிஎஃப் டைப்ல ரெட்ரோ ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது பெருசா படத்துக்கு சிங்க் ஆகல. இல்ல வழக்கமா தெலுங்கு படத்துல தமிழ் வரலாறு தெலுங்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமா, பாதி படம் ஒரு மாதிரி போகுது, பாதி படம் ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல தமிழ் வரலாறுகள் வந்து புரிஞ்சு தவறா இருப்பாங்க. இல்ல அவங்க எடுத்திருக்காங்க, ஆனா அது பெருசா ஓட்டல. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. கதை வந்து நம்ம ரெட்ரோ பார்த்தோம்ல ப்ரோ, அதே மாதிரி இது வேற ஜெனரல்ல எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல ரெட்ரோ 2 தான். ரெட்ரோட சூப்பரா இருக்கு இந்த படம். சூப்பரா இருக்கு. விஜய் தேவகொண்டாவும் நல்லா இருக்காரு. அவர் அண்ணனோட நடிப்பு நல்லா இருக்கு. வில்லன் சூப்பரா இருந்தாரு, புது வில்லன் போல. அவர் மலையாளம் ஸ்டைல்ல வில்லன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே ப்ரோ. அனி மியூசிக் சூப்பர். அதேதாண்ணா, அதேதான். நல்லா நம்மளுக்கு நான் விஜய் தேவரண்டாக தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. இல்ல அவ்வளோக்கா லேக் அடிக்கல. லேக்லாம் இல்லை. நம்ம நார்மலா உட்காந்து பார்க்கலாம். தெலுங்கு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாக. தமிழ் வரலாற்று ஏதாவது இல்ல இது ஒரு இது வந்து ஓல்டு கதை, 1990 நடக்கிற கதை. அதனால அந்த ஜானருக்கு இது ஓகேயா இருக்கும். சூப்பர். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? ஓகே தான், ஓகே தான், ஓகே தானே, ஓகே தானே. என்ன மாதிரி ஸ்டோரி? அது இதே கொண்டு போறானுங்க. இதே போலீஸ் வெளியிருந்து கூட்டு செட் ஆகல. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நாங்க வேற இடமா எதிர்பார்த்து வந்தோம். ஆனா படம் மக்கள் டாக் சொல்லுங்க. என்ன எதிர்பார்த்து? இந்த அளவுக்கு நான் வந்து சும்மா இதே ஜாலியாக இருக்கிறதும் வந்தேன், அவ்வளோதான். ஆனால் அனி பீஜம் ஹீரோயின் வந்து அது கிறிஸ்டின்லாம் காமிச்சாங்க ட்ரெய்லரில் இதில் பாட்டில், அதெல்லாம் ஒன்றுமே வரல. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டாங்க. அது எதிர்பார்த்தீங்களா? ஆமாம், எடுத்துட்டாங்க. அந்த லவ் பாட்டு எடுத்துட்டாங்க. லவ் பாட்டில் வரவே இல்லை. பரவாயில்லைங்க, ஒரு தடவை பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்டோரி எல்லாம் அந்த கேஜிஎஃப் மாதிரி தான். நீங்கள் கேஜிஎஃப் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதே ஒரு டெம்ப்ளேட்டில் தான் வரும். இதில் கொஞ்சம் அந்த பாகுபலியில் கிங்டம் ராஜா கதையும் கேஜிஎஃப் கதையும் மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அந்த பழைய காலத்து கதை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எல்லாமே பார்த்த கண்டென்ட் தான். லொக்கேஷன் வேற, ஆளுங்க வேற, காஸ்டியூம் வேற, அவ்வளோதான். மியூசிக் வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். மற்றபடி பரவாயில்ல. பிஜிஎம்லாம் ஓகே. நடிப்பு ஓகே தான் ப்ரோ. நடிப்புலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது கொடுக்குற கதைக்கு ஏற்றாப்புல தானே நடிப்பு கொடுக்க முடியும். நம்ம என்ன கொடுக்குறோம், ஸ்க்ரீன் பிளே என்ன இருக்கு, கதை என்ன இருக்கு, அதுக்கேற்றாப்புல தானே நடிப்பு. ஒரு ராஜா மாதிரி நடிக்கனா ராஜா மாதிரி தான் நடிக்க முடியும். அது எந்த ஹீரோ? தெலுங்கு ஆடியன்ஸ் ஓகே. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஓகே. தமிழ்ல இருக்கு.